வணக்கம். ரூபவாயினி பிரதான செய்திகள். நான் ரஜினி ஆன். நான் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். சுற்று நிறுவனம் நிறுவன ஒழுங்கு விதிகள் நிதிச் சட்டங்கள் ஆகியன மக்களின் சேவைக்காகவே அமைந்திருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டுக்கு எதிரான உண்மைக்கு புறம்பான பிரச்சாரத்தை தோற்கடிப்பதற்கு ஒன்றிணையுமாறு ஜெனீவாவில் உள்ள இலங்கை வதிவிட பிரதிநிதி இலங்கையர்களுக்கு அறைகூவல். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட உள்ள பிரேரணை குறித்து சாக் நாடுகளுக்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை. ஜெனீவாவில் புகலிடம் கோருவதற்காக எத்தியோப்பியா விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தை துணை விமானி கடத்தல். சுற்று நிருபம், தாபன விதிக்கோவை, நிதி பிரமாணங்கள் ஆகியன எந்த வகையிலும் மக்களிடம் பார்க்க மேலானவை அல்ல என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இவை பொதுமக்களின் சேவைக்காக மாத்திரமே இருக்க வேண்டும். இலங்கை நிர்வாக சேவையின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் இன்று நடைபெற்ற வைபவத்தில் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அமைச்சுக்கள திணைக்களங்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் பலவற்றின் நிர்வாகத்தையும் வழிநடத்தும் உயர்நிலை நிறைவேற்று பிரிவான இலங்கை நிர்வாக சேவை 1802ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது சிவில் சேவையாக அடையாளப்படுத்தப்பட்ட தற்போதைய இலங்கை நிர்வாக சேவை 1963ஆம் ஆண்டில் தேசியமயப்படுத்தப்பட்டது. இதனை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. பொதுமக்கள் சேவையை எந்த வகையிலும் பின்தள்ள முடியாது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளுடன் நல்லிணக்கத்துடன் செயற்படும் பொறுப்பு அரசு சேவை பிரிவுக்கு உரித்தாகும் என்பதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ප්‍රායෝගික ක්‍රියාකාරීත්වයේ ලියවිල්ලක් වශයෙන් තමයි අපි දකින්නේ. චක්‍ර ලේඛන ආයතන සංග්‍රාම මේවට මේ ජනතාවට ඉහළින් තියෙන ඒවා නෙවෙයි. අපි ඒවා ජනතාව වෙනුවෙන් තියෙන දේවල් බවට පත් කරගන්න ඕන. ඒතෙන්ටයි අපි යන්න ඕන. මේ හැම දෙයකින්ම ජනතාවට සේවය කරන්න කොතන හරි ඉඩක් තියලා තමයි තියලා තියෙන්නේ. නීතිය තියෙනවා වගේ මේ කරලා ඕන ක්‍රමයක් ඒකේ කියලා තියෙනවා. ජනතාවට වඩා ඉහළින් යන්න බෑ. මම විශ්වාස කරන්නේ එහෙම. ඒකයි මම හැම වෙලාවෙම කිව්වේ. ඔබ අවංකව කටයුතු කරන තාක්කල් එතෙන්දී ඔබ වෙනුවෙන් උත්තර බඳින්නේ අපි කියලා හැම වෙලාවෙම අපි කියලා තියෙනවා. அரசு நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் சிலருக்கும் தற்போதைய செயலாளர் PB அபேகோனுக்கும் ஜனாதிபதி கௌரவ சின்னங்களை வழங்கினார். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் WDJ செனிவரத்னவுக்கும் நினைவு சின்னம் ஒன்று வழங்கப்பட்டது. ஜனாதிபதியிடம் விசேட கௌரவத்தை பெற்ற சிரேஷ்ட அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, ஜனாதிபதி செயலக பணியகத்தின் தலைமை அதிகாரி காமினி செனரத், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். நாட்டிற்கு எதிரான உண்மைக்கு புறம்பான பிரசாரத்தை தோற்கடிப்பதற்கு ஒன்றிணையுமாறு ஜெனீவாவில் உள்ள இலங்கை வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். 66வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜெனீவா நகரில் நடைபெற்ற வைபவத்தில் இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்தார். பெரும்பாலான வெளிநாட்டு ஊடகங்கள் பல வருடங்களுக்கு முன்னர் இலங்கை தொடர்பாக தலைப்புச் செய்திகளை வெளியிட்டு வந்தன. பயங்கரவாதத்தின் காரணமாக நாளாந்தம் இடம்பெற்ற மனித உயிரிழப்புகளை இவ்வாறு செய்திகளாக வெளியிடப்பட்டன. இன்று அவ்வாறான நிலையில்லை. வெளிநாடுகளில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள் அபிவிருத்தி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக பங்களிப்பு செய்யும் எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர். நம் நாட்டின் சுற்றுலா தொழில்துறை அபிவிருத்தி அடைந்தமை மற்றும் முதலீட்டுக்கான சந்தர்ப்பம் அதிகரித்துமே இதற்கு முக்கிய காரணமாகும். நாட்டின் நட்பெயருக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் முன்னெடுக்கப்படுவதை இளைஞர்கள் இவ்வாறு ஒன்றுபடுவதன் மூலமே தடுக்க முடியும். ஒரு வருடத்திற்கு முன்னரான நிலையை அவர் நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நினைவு கூறுவது முக்கியமானது என்றும் ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஆரியசிங்க தெரிவித்தார். 66வது சுதந்திர தின வைபவத்தில் பௌத்த, இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாம் வழிபாடு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. சுவிட்சர்லாந்தில் வாழும் 250 இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். சில சர்வதேச சக்திகள் மக்களை தூண்டிவிட்டு நாட்டை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அருணலு மக்கள் முன்னணியின் தலைவரும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் செயலாளர் நாயகமுமான டாக்டர் KR கிஷான் தெரிவித்துள்ளார். எமக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியின் போது அவர் இதனை குறிப்பிட்டார்.
ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட காணாமல் போனோர் தொடர்பான விசேட ஆணைக்குழுவின் விசாரணைகள் தற்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றன. காணாமல் போனோர் தொடர்பான தகவல்களை கண்டறிவது முக்கிய பணியாகும். காணாமல் போனதாக கருதப்படும் பலர் இன்றும் வெளிநாடுகளில் வாழ்கின்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. நேற்றும் இன்றும் பலர் யாழ்ப்பாணத்தில் இந்த ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தனர். எமக்கு கருத்து வெளியிட்ட அருணலு மக்கள் முன்னணியின் தலைவரும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் செயலாளர் நாயகமுமான டாக்டர் KR கிஷான், ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்பட்ட காணாமல் போனோர் விசேட ஆணைக்குழு முன்னால் மக்கள் பல உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள். இதை நாங்கள் ஊடகம் மூலமாக தெரிந்து கொண்டோம். இதன்படி எனது கருத்து நான் கூற விரும்புகிறேன். என்னென்றால், சர்வதேச சில நிறுவனங்கள் மற்றும் தமிழ் டயஸ்போரா போன்ற அமைப்புகள் மக்களை தூண்டிவிட்டு சமாதானத்தை குழப்பும் முயற்சியில் இலங்கையில் உள்ள சில தீய சக்திகளும் இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் செயற்படும் ஒரு திட்டமாகவே இதை நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் தமிழில் நாங்கள் கூறப்போனால் ஊடு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள். அதே போல எமது மக்களை தொடர்ந்தும் பிரித்து எமது மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த நாட்டில் அமைதியையும் சமாதானத்தையும் குழப்பம் செய்வதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பது இத்தருணத்தில் நான் கூற விரும்புகின்றேன். செய்திகள் தொடர்கின்றன. பங்களாதேஷ் அரச உயர்மட்ட குழு ஒன்று கல்முனைக்கு விஜயம் செய்து மாநகர முதல்வர் நிசாம் காரியப்பரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. பங்களாதேஷ் சிகாகோங் பீலட் ரக் விவகார அமைச்சின் இணைச் செயலாளர் பசுதெக் அஜஜி தலைமையில் இந்த குழுவினர் வருகை தந்தனர். இவர்கள் கல்முனை பிரதேச மக்களின் கல்வி, கலாசார, சமூக நிலை குறித்தும் கட்டுமான அபிவிருத்தி பணிகள் சம்பந்தமாகவும் கேட்டறிந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம்.